ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் மார்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்ட்போர்ட் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். அது ஃபஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3 கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரே சைஸில். இப்போ இது வந்து நம்ம க்ளூவோ இல்லை ஹார்ட் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே அந்த மாதிரி அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். ஒரே மாதிரி ஈவனா ஒட்டாம, கொஞ்சம் இந்த சென்டர் பீஸ வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சு ஒட்டியிருக்கேன். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இந்த வுட் போர்ட் மாதிரியே இருக்கும். அதனால அந்த மாரி பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பேக் சைட்ல கொஞ்சமா ஹார்ட் க்ளூ போட்டு, இன்னொரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அப்பதான் நல்லா பிரிஞ்சு வராம ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரி ஒரு 3 பீஸ் கிட்ட நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்ப அழகா ஒரு போர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப அடுத்து என்ன தேவைப்படும்னா, வீட்ல ஏதாவது ஒரு பழைய மூடி இருந்தா எடுத்துக்கோங்க. கம்ஃபர்டர் வாங்குனாலாம் அந்த மூடி வரும் இல்லையா? அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னோட பாப்பாவோட பால் பாட்டில். அந்த பழைய மூடி அது வந்து எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி 2ஆ வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி நடுவுல 2ஆ வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப அடுத்தது ஏதாவது கொஞ்சமா வந்து க்ளே எடுத்துக்கோங்க. க்ளே எடுத்து வீடியோல பார்க்குற மாதிரி கொஞ்சமா அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸ்க்கு நல்லா ரோல் பண்ணிட்டு, இத வந்து கொஞ்சமா வந்து நம்ப கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாரி ரெடி பண்ண அந்த க்ளே பீசஸ நம்ப இங்க வந்து ஒட்டப் போறோம். இந்த கார்ட்போர்ட் பீசஸ்ல. இப்போ அந்த க்ளே எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த மூடி இருக்கு இல்லையா? அத வந்து நம்ப இந்த க்ளேவ அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அந்த எட்ஜஸ்ல அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இது மாரி உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். இப்ப இதுக்கு மேல நம்ப க்ளூ போட்டுட்டு, அத எடுத்து அந்த போர்ட்ல அப்படியே நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அந்த க்ளேவ நம்ம எடுத்து வச்சிருக்க க்ளேவ இந்த மூடியில அப்படியே ஒரு ஜென்டிலா பிரஸ் பண்ணி நீங்க விடணும். இல்லன்னா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா அந்த மூடி மட்டும் தனியா வந்துரும். அதனால நல்லா கொஞ்சம் பிரஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா க்ளூ போட்டு இந்த மாரி ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க 2, 3 பீஸ் இருக்கு இல்லையா? அத வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இது மாரி ஒண்ணு மேல நம்ம எல்லாமே ஒட்டிக்கலாம். இப்ப இன்னொரு அந்த கப் எடுத்து இந்த சைட்ல வந்து தனியா வந்து ஒட்டிக்கிறேன். நம்ம முன்னாடி க்ளே வந்து ரோல் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி அதே திக்னஸ்ல க்ளே கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு நம்ம ஒட்டி வச்சிருக்க அந்த கப்ஸுக்கெல்லாம் ஒரு ஹேண்டில் மாதிரி, டீ கப் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாரி ஹேண்டில் மாதிரி நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒட்டுன எல்லா கப்ஸ்க்கும் ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்க ரோல் பண்ணிட்டு அத வந்து அடியில கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒட்டுன க்ளே எல்லாம் கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்ப இதுக்கு மேல நம்ம ஜெஸ்ஸோ வந்து ஒரு கோட் குடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமா 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் வந்து எடுக்கிறேன். இது வீட்ல நார்மலா யூஸ் பண்ற டால்கம் பவுடர் தான். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு க்ளூ. க்ளூ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த க்ளூவா இருந்தாலும் பரவால்ல. ஆனா ஒயிட் க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இதுல அதே 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா நீங்க பெயிண்ட் கூட எந்த கலர் பெயிண்ட் வேணுமோ அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு, அத வந்து நம்போ இந்த போர்ட் மேல குடுத்துக்கலாம். ரொம்ப திக்கா வந்து பேஸ்ட் ரெடி பண்ண வேணாம். கொஞ்சம் வந்து அ பெயிண்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பண்ணிட்டு, இப்ப அத வந்து நம்ம இந்த போர்டு, அப்புறம் இந்த கப்பு எல்லா இடத்துலயும் அது வந்து ஒரு கோட் வந்து குடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குடுத்த அந்த ஜெஸ்ஸோ கோட் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்ப அந்த கப்ஸுக்குலாம் நம்ம டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வந்து கலர் வந்து குடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப்புக்கு ஒரு கலர் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ இந்த கப்போட ஹேண்டில் மாரி நம்ப போட்ட இடத்துல, அது வந்து பிளாக் வந்து காமனா குடுக்குறேன். நீங்க கப் கலரே வந்து குடுக்கறனாலும் குடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். இப்ப பெயிண்ட் எல்லாம் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்ப டிசைன் பண்றதுக்கு நான் வந்து ஜென்ரலான ஒரு பேப்பர் கட் அவுட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து அ கலர் பிரிண்ட் அவுட் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க ஏதாவது ஒரு மேகசின்லயோ, இல்ல ஏதாவது ஒரு கேலண்டர்லயோ ஏதோ டிசைன் இருந்ததுன்னா, அத நீங்க கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலா உங்க வீட்ல வந்து டெக்கோபாச் பண்ணுவோம் இல்லையா? அந்த டிஷ்யூ இருக்குன்னா கூட நீங்க அது கூட வச்சு டிசைன் பண்ணலாம். இப்ப இந்த மாரி ஃபெவிஸ்டிக் போட்டு இத நம்ம அந்த கார்னர்ல ஒட்டி விட்டுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்க பெயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாரி ஒட்டி விட்டுக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மாரி நான் டீ கப்ஸ்லாம் வச்சிருக்கனால, ஏதாவது டீ ரிலேட்டடா வந்து வேர்ட்ஸ் வந்து கோட்ஸ் மாதிரி எடுக்கலான்ட்டு, நான் இதுவும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். டீ மேக்ஸ் எவ்ரிதிங் பெட்டர் இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நம்ம ஜெனரலா சர்ச் பண்ணோம்னாவே நெறையா இருக்கும். இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இப்ப இது வந்து நான் ஜெனரலா ஒரு ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம இந்த மாரி ஒட்டி விட்டுக்கலாம். இது நீங்க அப்படியே நீங்க டெம்ப்ளேட் பார்த்துட்டு, நீங்க பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்க எழுதுதுனா கூட எழுதிக்கலாம். இப்போ இத அப்படியே ஃபெவிஸ்டிக் போட்டு சென்டர்ல ஒட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமா இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட் கலர்ல வந்து நம்ப இந்த கப்ஸ்க்கு மேல வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பிளெயினா இருக்கிறத விட இது குடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா இதுலயும் நான் ஒயிட் கலர் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ லைட் பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமா அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே இந்த போர்டு ஃபுல்லா நம்ம டேப் பண்ணிக்கலாம். பிளெயினா ஒயிட்டா இருக்கிறத விட கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கலர்ல நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லா டேப் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு அழகா வந்து ஒரு ஃபினிஷ் கிடைச்சிருக்கும். ரொம்ப அழகா இருந்தது நேர்ல பார்க்கறதுக்கு. இப்போ கொஞ்சமா நம்ப கோல்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி, இந்த கப்போட இந்த கார்னர்ஸ்லலாம் நான் வந்து கொஞ்சம் குடுத்துருக்கேன். அதே மாதிரி அங்கங்க வந்து ஹார்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டீ ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி மேலேயும் கொஞ்சம் பிளாக்ல வந்து ட்ராப்ஸா வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங். அ வீட்ல இருக்கிற வேஸ்ட் கார்ட்போர்ட் அப்புறம் ஏதாவது ஒரு மூடி இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.